தாத்தை என்றாடுவார், அவர் தத்தித்தை என்றாடுவார், தாத்தை என்றாடுவார், தத்தித்தை என்றாடுவார். உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இனி தொடர்ந்து நதிதீரத்து கோவில்கள் வரிசைய பார்ப்போம். நம்ம நிறைய கோவில்கள் பார்த்தோம். பாரத பூமியில் நதிகளுக்கோ நதி தீரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ பஞ்சமே கிடையாது. பொருளாதார பஞ்சம் வந்த போதும் சரி, வேற்று நாட்டவர் நம்ம தேசத்தை ஆக்கிரமிச்ச போதும் சரி, ஆன்மீகத்துக்கோ மகான்களுக்கோ கோவில்களுக்கோ பஞ்சம் இல்ல. எத்தனை சுரண்டினாலும் அள்ளள்ள குறையாத அக்ஷய பாத்திரமா நம்முடைய கோவில் கருவூலங்கள் திகழ்ந்தது இல்லையா? இன்னும் 7 எபிசோட் சப்தவிடங்க ஸ்தலங்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னதற்கிணங்க பகவானுடைய திருநடனமே இந்த பிரபஞ்சத்தினுடைய அசைவா இருக்குன்னு சொல்றோம். சைவ சமயத்துல எல்லாமே நடனம் தான். ஆனந்த தாண்டவம் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய ஆக்கத்தின் போது, ஊர்துவ தாண்டவம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய அழிவின் போது பகவான் ஆடக்கூடியதுன்னா, இப்படி சிவபெருமான் 7 திருத்தலங்கள்ல ஆடின 7 விதமான நடனங்கள் சப்த தாண்டவம் அப்படின்னும், தாண்டவம் நடைபெற்ற இடங்கள் சப்தவிடங்க திருத்தலங்கள் அப்படின்னு கொண்டாடப்பட நமக்கு தெரியும். சப்தனா என்ன? சம்ஸ்கிருதத்துல 7 அப்படின்னு. விடங்கம் அப்படின்னா என்னன்னா ஒளியால செதுக்கப்படாதது, தானா வந்தது. எனவே ஒளியால செதுக்காமல் சுயம்புவாக தோன்றின அந்த பெருமான மூலவரை கொண்ட 7 திருத்தலங்களுக்கும் தான் சப்தவிடங்க திருத்தலங்கள்னு பேர். ஒரு வாரத்திலையும் இந்த நதிக்கரை கோவில்கள்ல இந்த சப்தவிடங்க திருத்தலங்களை வரிசையா நம்ம பார்க்க போறோம். சிவ வடிவத்தை மகாவிஷ்ணு ஒரு சமயம் இந்திரனுக்கு கொடுக்கிறார். அந்த விடங்கருடைய திருமேனியை இந்திரன் தினமும் மகாதேவ சிவ சம்போ மாரகோட்டி சுந்தர பிரபோ ஸ்ரீ மகாதேவ சிவ சம்போ. அந்த விடங்கருடைய திருமேனியை இந்திரன் அனுதினமும் பூஜை பண்ண, ஆரூரை தலைநகரமாக கொண்டு திருவாரூரை ஹெட்டா வச்சிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி ஆட்சி பண்றான். அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்களுக்கு ரொம்ப உதவி பண்றான். அரக்க கூட்டத்தையே அவனோட ஹெல்ப்னால அழித்தான். அதுக்கு பரிசா உனக்கு என்ன வேணாலும் கேள் முசுகுந்தா அப்படின்னு சொல்றான் இந்திரன். அப்ப என்ன பண்ணா, அது வேணும் இது வேணும்னு அல்பமா கேட்கல. நீங்க பூஜை பண்ணக்கூடிய விடங்கரை தியாகராஜ பெருமானுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்தா போகணும்னா கேட்டு அதிர்ந்தே போனா இந்திரன். வலிமை மிக்க விடங்கரப்போ கேட்கிறானே அப்படின்னு சஞ்சலப்பட்டு இந்திரனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. மகாவிஷ்ணு கொடுத்த விடங்கரை போலவே இன்னும் 6 விடங்கர்களா இதே மாதிரி வைப்போம், இதுல உண்மையான விடங்கரை கண்டுபிடிச்சு எடுத்துக்கோப்பா அப்படின்னா. அடுத்த நாள் காலை விடிய 7 விடங்கர் திருமேனிகள் வைக்கப்பட முசுகுந்த சக்கரவர்த்தி அபரிமிதமான சிவபக்தர். மூச்சு பேச்சு எல்லாமே சிவபெருமான் தான். சதா சர்வ காலமும் சதாசிவத்தை தன்னகத்தே கொண்டவர். அதுல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இது ஒரு பிரமாதமே இல்ல. உண்மையான விடங்கரை தெரியாமையா இருக்கும். 7 விடங்கர்கள் இருக்க மகாவிஷ்ணு இந்திரனுக்கு கொடுத்த விடங்கரை, அப்பேற்பட்ட மூல விடங்கரை சரியா எடுத்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஆச்சரியப்பட்டு மலைச்சு போனவன் மொத்தமா வச்சிருந்தான 7 விடங்கர்களையும் சேர்த்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வழங்கினான்ங்கிறது தான் ஸ்தல புராணம். அந்த 7 விடங்கர் திருமேனிகளையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கே வர மூல விடங்கர் திருவாரூர்ல வைக்கப்பட்டார். பாக்கி 6 விடங்கருடைய திருமேனி அடுத்தடுத்த ஊர்கள்ல கோவில்கள்ல வைத்தார் அப்படின்னு புராணங்கள் ரொம்ப அற்புதமா சொல்ல, சப்தவிடங்க திருத்தலங்களுடைய இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் திருவாரூருடைய மகிமையை பார்க்கிறோம். திரு ஆரூர் வீதி விடங்கர். இங்க நடனம் அஜபா நடனம், சுவாசரூபமான நடனம். இங்க பெருமானுக்கு வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார் அப்படின்னு பேரு. மூலஸ்தானம் பூங்கோவில்னு சொல்வார்கள் தியாகராஜருக்கு. அம்பாள் ரொம்ப அற்புதமா இருப்பா. அல்லியம் பூங்கோதைன்னு பேர். கமலாம்பிகை நீலோத்பலாம்பாள்னு. ஸ்தல விருட்சம் பாதிரி. தீர்த்தம் கமலாலயம், சங்க தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம். சமந்தர், அப்பர், சுந்தரர், திருமால், திருமகள், ராமர், மன்மதன், முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாரும் வழிபட்ட கஷேத்திரம். திருப்பார்கடல்ல திருமால் இந்த தலை இறைவன் தியாகராஜர் தன்னுடைய மார்பில வைத்து பூஜை பண்ணார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய மூச்சுனால அவரோட மார்பினுடைய ஏற்ற இறக்கங்கள்ல பகவான் நர்தனம் ஆடுறார். அதுக்கப்புறம் அந்த மூர்த்தத்தை இந்திரன் வரமா வாங்கிக்க, அதுக்கப்புறம் தான் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படி
இந்த சாயிரக்ஷ தீப வழிபாட்டின் போது பெருமான இந்திரனே வந்து பூஜை பண்றது ஐதீகம். கமலை அப்படிங்கிற பராசக்தி தவம் பண்ண பத்தி அப்படின்னு இதுக்கு ரொம்ப பெருமை உண்டு. இந்த தலத்தினுடைய சிறப்புகள், இந்த தலம் அற்புதமான பெருமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா தர்ஷனாத் பிரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாம் துமரணான் முகே ஸ்மரணா தருணாச்சலே. பிறந்தாலே திருவாரூர்ல முக்திங்கக்கூடிய அற்புதமான பெருமை கொண்டது. தண்டியடிகள், கழற்சிங்கர், செருத்துணையார், விரண்மிண்டர், நமினந்தியடிகள் முதலிய நாயன்மார்கள் திருத்தொண்டுகள் பரிமளித்த அற்புதமான க்ஷேத்திரம். கமலை ஞான பிரகாசரும் இந்த க்ஷேத்திரத்துல இருந்தவர் தான். இந்த தலத்தினுடைய தேர், திருவிழா, திருக்கோவில், திருக்குளம் இது எல்லாமே பெருமை வாய்ந்தது. திருவாரூர் தேரழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, 7 கோபுரங்களை கொண்டது இந்த கோவில். கீழ் கோபுரமே 118 அடி உயரம். இந்த தலம் வீதி பிரகாரங்களை சேர்த்த 5 பிரகாரங்கள் உண்டு. கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி. அதாவது சொல்லுவா பழமொழியே இங்க உண்டு. பெரிய சிவாலயமும் கமலாலயம்ங்கிற தீர்த்தமும் கொண்ட கஷேத்திரத்துல 5 வேலி குளம், 5 வேலி ஓட, 5 வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வேலி, கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓட 5 வேலி அப்படின்னு சொல்ல இந்த தலத்துல மொத்தம் 4 தீர்த்தங்கள். கமலாலயம்ங்கிறது 5 வேலி பரப்புடையது. தேவ தீர்த்தம்னு கொண்டாடக்கூடியது. சங்க தீர்த்தம் இது 1000 கால் மண்டபத்தினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அமுத தீர்த்தம்னு பேர். அடுத்தது கயா தீர்த்தம், ஊருக்கு அப்பால் கேக்கரை அப்படிங்கிற இடத்துல வழங்கப்பட்டுள்ளது. வாணி தீர்த்தம் அப்படிங்கிறது சரஸ்வதி தீர்த்தம், மேற்கு பெரிய பிரகாரத்துல சித்திரசபை மண்டபத்துக்கு எதிர்ப்பக்கம் இருக்கு. இந்த தீர்த்தங்கள் தவிர செங்கல் நீர் ஓடைங்கிற நீரோடை கோவில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. தியாகேசர் எழுந்துள்ளக்கூடிய 7 விலங்க தலங்குள்ள ஒன்று இந்த வீதி விலங்க. சப்த விலங்க கஷேத்திரங்கள்ல இதுதான் மூலாதார தலம். பஞ்சபூத தலங்கள்ல பிருத்வி கஷேத்திரம். இந்த தலத்துக்குரிய பெயர்கள் கஷேத்திரவரபுரம், ஆழகேஸ்வரபுரம், தேவயாகபுரம், முசுகுந்தபுரம், கலிசலா நகரம், அந்தரகேஸ்வபுரம், வன்னீகநாதபுரம், தேவாசிரியபுரம், சமர்காரபுரம், மூலாதாரபுரம்னா கமலாலயபுரம். தியாகராஜர் பெருஞ்சிறப்போடு அஜபார்கன மூர்த்தியாக திகழக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். இந்த தலையிறைவர் வீதி விளங்கர், தேவர் கண்ட பெருமான், தியாக பெருமான், ஆடரவக்கிண்ணிக்காலழகர், செங்கிழ் நீரழகர், செவ்வந்தித்தோடழகர், கம்பிக்காதழகர், தியாக வினோதர், கருணாகர செங்கிழ் நீரழகர், செவ்வந்தித்தோடழகர், கம்பிக்காதழகர், கருணாகர தொண்டைமான், அசைந்தாடும் அப்பர், அடிக்காயிரம் புன் வழங்கியவர், கமலேசர், செம்பொன் தியாகர், தேவசிந்தாமணி, தியாக சிந்தாமணி, நிறைய பேர் அவருக்கு. ஆடுதண்டு இங்க மணித்தண்டு, கொடி தியாக கொடி, ஆசனம் ரத்னசிம்மாசனம், மாலை செங்கல் நீர் மாலை, வாழ் வீரகண்டயம், நடனம் அஜபா நடனம், யான ஐராவதம், மலை அரதன சிருங்கம், முரசு பஞ்சமுக வாத்தியம், நாதஸ்வரம், பாரி, மத்தளம் சுத்தம மத்தளம், குதிர வேதம், நாடு சோழ நாடு, ஊர் திருவாரூர், 6 காவிரி. இந்த காவிரி கரை கஷேத்திரத்தை பண் 14 வகை பண் எல்லாமே இந்த ஸ்தலத்தினுடைய அங்க பொருட்கள். தியாகேச பெருமான் ராஜாதி ராஜர் இல்லையா, அதனால தனியா வீதிகள்ல அவர் மட்டும் எல்லாம் வரமாட்டார். பெரிய படையே விடும். ஒரு யாரையார் அருளிப்பாடியார், உரிமையில் தொழுவார், ருத்ர பல்கணத்தார், விரிசடை மாவிரதிகள், அங்கணர்கள், சைவர்கள், பாசுபதர்கள், கபாலியர்கள் ஆகிய 8 கணங்கள் சூழ பெருமான் வருவார். 7ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஆதிரை திருநாள்ல இந்த 8 கணங்களும் பெருமானோட பவனி வந்ததுதான் அப்பர் தன்னுடைய தேவாரத்தினுடைய கீழ்கண்டவாறு ரொம்ப அழகா பாடுவார். அருமணித்தடம் பூண்முலை அரம்பையொருட அருளிப்பாடியர், உரிமையில் தொழுவர், உத்திர பல்கணத்தார், விரிசடை விரதிகளந்தனர், சைவர் பாசுபதர், கபாலிகள், தெருவினிர் பொலியும் திருவாரூரம்மானே. இந்த மணிமுத்தாறுல, அங்க விருத்தாச்சலத்துல இருக்கக்கூடிய மணிமுத்தாறுல பொண்ணை போட்டு இங்க திருவாரூர் கமலாலய திருக்குளத்துல எடுத்துக்கோங்கிற யாரு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முதுகுன்றத்து ஈசன் சிவபெருமான் இப்படி சொல்லி கமலாலய திருக்குளத்துலதான் பொண்ணு எடுத்துட்டார். சுந்தரர் வேண்டிக் கொண்டதனுடைய பேர்ல இந்த தல தியாகேச பெருமான் ராத்திரி பறவை நாச்சியார்த்த தூது போய் திருவாரூர் தெருக்கள்லாம் நடந்து போறாராம்.
திருவீதி தனில் நடந்து திருவையிடம் மண்பகல சென்றவனே நீலோத்பலமாது மகிழும் தியாகேசனே. பறவை நாச்சியார் வாழ்ந்த பதி, சுந்தரர் இழந்த இரண்டாவது கண்ணை பெற்ற பதி. சுந்தரர் திருத்தொன்ற தொகையை பாடுறதுக்கு அடியாருடைய பெருமையை விளக்கிய பெருமை இந்த க்ஷேத்திரத்துக்கு தான் உண்டு. முசுகுந்த சோழன், மனுநீதி சோழன் ஆகியோர் ஆட்சி பண்ண அற்புதமான பதி. தண்டியடிகள் அவதரித்தது மாத்திரமல்ல, இங்கதான் முக்தியும் அடைஞ்சார். இந்த திருக்கோவில் வளாக 3வது சுற்றுல மூலாதார கணபதிக்கு எதிர்க்க தண்டியடிகளுடைய திருவுருவ சிலையை நம்ம பார்க்கலாம். திருவாரூர் கோவில், குளம், வீதி, தேர் திருவிழா எல்லாத்துக்குமே தேவார திருப்பாடல்கள் ரொம்ப அற்புதமா உண்டு. திருவாரூர் கோவில், தியாகராஜர் கோவில், திருமூலஸ்தானம், பூங்கோவில்னா ரொம்ப அற்புதமா கொண்டாடப்படக்கூடிய இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுர வாயில நுழைஞ்சா வீதி விடங்க விநாயகருக்கு பின்னாடி பிரம்மநந்தி இருக்க. மழை வேணும்னா இந்த பெருமானுக்கு நீர் கட்டுறதும், பால் கறக்க அடம்பிடிக்கக்கூடிய பசுக்கள் நல்லா பால் கறக்க இந்த பிரம்மநந்திக்கு அருகு சாத்தி அந்த பசுக்களுக்கு கொடுக்கிற வழக்கமும் நம்பிக்கையும் மக்களிடையே இருக்கு. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர வேந்தர்கள் இவர்கள் எல்லாருடைய கல்வெட்டுகள் மொத்தம் 65 இருக்கு. அவசியம் இந்த காவிரி கரையில வச்சிருக்கக்கூடிய திருவாரூர் பெருமானை தரிசிப்போம். தீர வினை அகல அந்த வீதி விடங்கள் நிச்சயமா அருள் புரியும்.